வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. விஜய் எழுதிய கடிதம் இன்றைக்கி ஒரு பெரிய பரபரப்புனா கண்டிப்பாக பெரிய பரபரப்பு தான். இதையும் திமுக சாதாரணமாக கடந்து போவாது. சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க உடன்பிறப்புகள் வேணால் அதெல்லாம் வரலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். மேலும் கண்டிப்பாக இதை பார்க்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய அவர் கைப்பட எழுதின கடிதம், ஏன் இந்த கடிதத்தை எழுதினார், அதுக்கு விமர்சனங்கள் என்ன? ஏன்னா ஏற்கனவே அவர் தெருவில் இறங்கி போராடணும், எல்லா இதுக்கும் ஒரே ஒரு அறிக்கையோடு நிறுத்திடுறாரு, சிலதுக்கெல்லாம் அறிக்கையை விடலை அப்படின்னு நம்ம கூட சொல்லியிருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கடிதத்திற்கு ஏன் இந்த முக்கியத்துவம்? நம்ம நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம். அநேகமாக அவர் நடைப்பயணத்தை அறிவிக்க போகிறாரு, எல்லா ஊருக்கும் போகிறாருன்னு சொல்லியிருந்தோம். இன்னும் குறிப்பாக அவர் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வேகம் எடுக்க போகிறாரு அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய தகவல். அதாவது நானும் நீங்களோ நிறைய பேர் என்னங்க விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொன்னால் கூட தொடர்ந்து அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஒரு அரசியல்வாதி. அவர் பாட்டுக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் தான் சொல்லிட்டாரு, அண்ணனாக உங்களோட நிற்பேன் அப்படின்னு ஒரு கடிதம். இந்த கடிதத்தை ஏன் இப்போ இவ்வளோ முக்கியத்துவமாக பேச வேண்டியிருக்குது? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, ரொம்ப வருந்தது, மன அழுத்தத்தில் இருக்கேன்னு அவர் எழுதிய பதிவு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை அப்படி தான் நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த ஒரு கொஞ்ச நாளாக நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள், மருத்துவ அந்த டாக்டர் போய் அடித்ததாகட்டும், அதுக்கப்புறம் நீதிமன்ற வளாகத்தில் ஆகட்டும், அந்த ஆம்ஸ்டாங் ஆகட்டும், இப்போ இதாகட்டும், இதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஒரு விஷயந்தான். மக்களிடம் ஊழல் கீழல் எது கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னா மக்கள் அந்த ஆட்சியை தூக்கி எறிவார்கள். கடந்த காலத்தில் இதான் நடந்திருக்குது. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த விஜய் அவர்கள் எழுதிய கடிதம், நான் எப்பயுமே உங்களுக்கு துணையாக நிற்பேங்கிறத தாண்டி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட எத்தனை தடவை முறையிட்டாலும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லைங்கிறார். சாதாரணமாக எல்லோரும் கேட்பாங்கல்ல, ஏங்க இவர் போராடலன்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவர் போராடுறதுக்கு என்ன பண்ண முடியும்? விஜயகாந்த் அவருடைய பேரணிக்கு தடையை மீறி கூட்டம் போச்சுல்ல, போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கல, காவல்துறையின அனுமதி கொடுக்கல. இப்போ அதிமுக அன்றைக்கி அதேமாதிரி போராட்டம் வருது, அப்படியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கட்டமைப்பை முழுமையாக படுத்தாத விஜய் அவர்கள் ஒரு போராட்டத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அனுமதி கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுக்காம எல்லாத்தையும் அங்கே தடுத்து விஜய் மட்டும் அங்கே தனியாக நின்று அரெஸ்டாக சொல்கிறீங்களா? அவங்க எவ்வளோ யோசிப்பாங்கல்ல. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்புகள் நிறைய யோசிப்பாங்க, அவர் தெருவுக்கு வரணும், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஈரோடு தேர்தலில் நிற்கணும். ஏங்க அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்தால் ஜெயிக்கலாங்கிற இடத்துல தானே அவர் வருவார். அது நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? இன்னும் குறிப்பாக அவர் போராட்ட களத்துக்கு வரல, அது வரல, இது வரல அப்படின்னா வராதும் அவருடைய விருப்பம். அதனால் வாக்குகள் என்ன கிடைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம விமர்சனம் வேணால் பண்ணலாம். நம்மளே சொன்னோம், அந்த மழை வெள்ள பாதிப்புலாம் அவர் போயிருக்கலாங்க, அதானிக்கு எதிராக பெருசாக குரல் கொடுத்துக்கலாம், அம்பேத்கருக்கு பெருசாக ஒரு போராட்டம் பண்ணியிருக்கலாம், நம்மளே நிறைய சொன்னோம். அவருடைய அந்த எடுத்தவொன்னே இருக்கக்கூடிய ஸ்பீடு இல்லை அப்படின்ட்டு. அங்கே கேட்கும்போது அவர்கள் சில விஷயம் சொல்கிறாங்க, இல்லைங்க அந்த ஸ்பீடு நிற்கிறதுக்கு தான் காரணம், ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஷூட்டிங் முடிஞ்சு தான் வருவான்னு சொல்லிட்டு. ஷூட்டிங் முடிஞ்சோன்னே பாருங்கள், சரி வெயிட் பண்ணுவோம், ஒரு மாதம் தானே வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கைன்னு பார்ப்போம். எடுத்த உடனே அது வேஸ்ட்டு அப்படிங்கிறது திமுக காரங்க வேணால் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம். எடுத்த உடனே ஒருத்தரை அப்போ வேறு யார்கிட்ட நம்ம ஆட்சியை கொடுத்துடலாம்? திராவிட மாடல்கிட்டே கொடுத்துருவோமா, இல்லை எடப்பாடிகிட்ட கொடுத்துருவோமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்றைக்கி நம்பிக்கை யார் இருக்கா? நம்பிக்கை நமக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. விஜய் அவர்களோ எடப்பாடி அவர்கள் பெருசாக இது பண்ண மாட்டுறாரு, பிஜேபி திட்ட மாட்டுறாரு, விஜய் திட்டுறாரு, ஆனால் பெருசாக மூவ் பண்ண மாட்டுறாரு. இப்போ ஒரு அறிக்கை விடுறாரு, அறிக்கை விட்டாவே நல்லது நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அந்த இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய மாசை இன்னும் அதிகப்படுத்தும். விஜய் அப்படின்னா கூடுதலாக பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல அந்த அறிக்கையை. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு மக்களுக்கு தெரியாதா? சரி, இந்த அறிக்கையை ஏன் விட்டுருப்பாரு? இன்றைக்கி அதிமுக போராட்டம் 2 நாளைக்கு முன்னாடி அவர் அறிக்கை வரும்போது நம்ம சொன்னோம், ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது அறிக்கை. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சுரண்டுதுன்னு சொல்லும் போது இருந்த இம்பேக்ட், உங்கள் 200 மைனஸ் ஆக்குவேன்னு சொல்லும் போது இருந்த இம்பேக்ட் இந்த அறிக்கையில் இல்லை. இந்த ஜெயலலிதா சொல்லுவாங்கள்ல, இது ஒரு தீய சக்தி, இதை அகற்றியே தீர்வேன், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக ஒரு அறிக்கை வரணும். எரியோ தப்போ நீங்கள் திமுக தான் எதிரின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இனிமேலாம் தயவுதாச்சனெலாம் பார்க்கக்கூடாது, அடித்தா பயங்கரமாக தான் அடிக்கணும். அப்போ அந்த வேகம் அதிகமாக இருக்கணும். மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லணும், இங்கேயும் சொல்லணும். இப்போ திடீர்னு பத்திரிகையில் என்ன, அமித்ஷா சொல்லி விஜய் பயந்துட்டார். அதாவது திமுகவுடைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சு, அவங்களுடைய மிஷினரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசு. நான் பேசுகிறத ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறாங்க, ஆனால் அவங்க பேசுவது அவருடைய நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகம். யாராவது ஒருத்தர் நம்ம பேச வந்தாவே நம்ம குரல் அடக்கிற மாதிரி நிறைய வருவாங்க. அது எவ்வளோ பணம் வாங்கினா, ஏது வாங்கினா, என்னன்னே புரியல. அது அவங்க பேசுகிறது பேசிட்டா போங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அவருடைய உரிமை பேசுகிறது, அவங்க பேசுகிறது பேசிட்டு போட்டோம், விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லணும், இந்த அறிக்கை
இந்த அந்த அந்த இந்த பல்கலைக்கழக விஷயத்தில் கொஞ்சம் யோசனை பாருங்கள். எதிர்க்கட்சிகள் சரியாக அரசியல் பண்ணுதா இல்லையா? அண்ணாமலையை அதை கேலி கூத்தாக்கிட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையை அதிமுக இந்நேரம் ஜெயலலிதா அம்மாவாக இருந்தால் இதை எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையை ஆக்கி தமிழ்நாட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எடப்பாடி கூட அவ்வளோ பெருசாக பண்ணல. அப்போ எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு சிஎம்மாக ஸ்டாலின் இருக்கார். கூட்டணி கட்சிகள் பெருசாக கொஞ்சம் யோசனை பாருங்கள். கூட்டணி கட்சிகள் ஏதாவது பேசுகிறாங்களா? பெருசாக பேசலையே. சாதாரணமாக கடந்து போகிறாங்க. இது அந்த ஆட்சியில் நடந்தது, இந்த ஆட்சியில் நடந்தது, ரைட்டு, எல்லா ஆட்சியிலையும் நடந்ததுங்க. நீங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி சூப்பரான ஆட்சின்னு சொல்கிறீங்களே, ஏங்க நடந்தது? ஏன் சிசிடிவி கேமரா நிறையா ஒர்க் ஆகலை? இன்னொன்று இந்த எஃப்ஐஆர் பிரச்சனை நானோ நீங்களோ சொன்னால் கோபம் வருதுங்க. கோட் சொல்லுது எப்படிங்க இது கசிஞ்சது? கசியவே இல்லைன்னா எதுக்குங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் போடுறீங்க கேட்குறாங்களா இல்லையா? போலீஸ்காரங்களுக்கு மட்டும் எப்படி மாவு கட்டு போட மாட்டீங்க, மற்றவங்களுக்கு மாவு கட்டு போடுறீங்கன்னு கேட்டது நானும் நீங்களோ இல்லையே, நீதிமன்றம் தானே கேட்டது. நீதிமன்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறாங்க, இது வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்க்குறாங்களா இல்லையா? எல்லாரும் நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைங்க நீதித்துறையின் மீது நம்பிக்கை இருக்குது. கரெக்ட். நானோ நீங்களோ மற்ற யார் சொன்னால் கூட அது தவறுன்னு சொல்லலாம். ஒரு நீதிமன்றம் இந்த இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது வெகுஜன மக்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிடலாங்க, மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் அதிமுக சரியாக செயல்படல, அண்ணாமலை இந்த கண்டென்ட்டை காமெடி கண்டென்ட் ஆக்கிட்டாரு, அண்ணாமலை சவுக்கில் அதை அடித்தாரா இதை அடித்தாரா? நம்ம கேட்குறோம், இதா பிரச்சனை? அண்ணாமலை எப்படி அடிச்சுக்கிட்டாரு, அவர் அடிப்பட்டச்சா? அதாவது எப்படி இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க? இதே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எவ்வளோ பிரச்சனை நீங்கள் கிளப்புனீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். என்ன அதாவது எதிர்க்கட்சியாக திமுக பண்ணதையும் இன்றைக்கி அதிமுக பண்ணுறது யோசனை பாருங்கள். ஒன்றுமே இல்லையே. அப்போ யாருமே எதுக்கக்கூடாது, நாங்கள் செய்கிறது தான் சரி அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகமாக இருக்க முடியும்? இப்போ விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு, அதாவது என்ன, அமைதியாக போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு அறிக்கை, இது திமுக கண்டிப்பாக எரிச்சல் வரும். இன்றைக்கி அதிமுக போராட்டம், இவர் ஒரு அறிக்கை வரும். இந்த அறிக்கை பற்றி பேசுவாங்களா? இன்றைக்கி பேசுவாங்களா இல்லையா? நீங்கள் இதுக்கும் வந்து திமுகக்காரங்க அதெல்லாம் சும்மா ஒரு வெற்று அறிக்கை. இப்போ ஏன் இந்த அறிக்கை அப்படின்னா, ஏற்கனவே 2-3 நாளாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, விஜயில் அவ்வளோதாங்க, அவர் வந்து சும்மா வரமாட்டார், பயந்துட்டார், வீட்டுக்குள்ளேயே இருக்கார், அதான் சொல்லிட்டாரு. எப்பயும் உங்களோட தோளாக நிற்பேன், கண்டிப்பாக நான் இந்த ஒரு முடிவு கட்டுவேன் அந்த இந்த இதுக்கு சர்வாதிகாரத்துக்குன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன ஏங்க, ஒரு பெரிய ஒரு பணத்தை விட்டுட்டு வரும்போது எப்படிங்க பின்வாங்குவார்? நிறைய தகவல்கள் வருது, அவர் பின்வாங்கிடுவார். மேலேருந்து பிஜேபி மிரட்டுது, பிஜேபி மிரட்டும், திமுக மிரட்டும், தெரியாமல் எங்கள் அரசியலுக்கு வந்திருப்பார் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வரவே வேஸ்ட். அவர் நம்மளும் சொல்லிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து முதல் நாள் என்றைக்கு குடும்பத்தை சுரண்டுதுனாலே ஓகேங்க, அது நம்ம பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து இல்லை அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் எந்த ஓகமாக இருந்தாலும், யார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொன்னது? இன்றைக்கி அரசியல்வாதியில் யார் சொல்கிறது சொல்லுங்கள்? இவர் ஒருத்தர் தான் சொல்கிறாரு. பிஜேபி பாசிஸ்ட்னு யார் சொன்னது? இவர் ஒருத்தர் தான் சொல்கிறாரு. அவர் கரத்தை வலுப்படுத்தாமல் திராவிட மாடல் ஆட்சி மட்டும் சூப்பர்னு எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்கணும்? அப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதா? இப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன? விஜய் மாதிரி ஒருத்தர் இந்த பிரச்சனையை இன்றைக்கி எழுதியது முக்கியத்துவம் ஆயிடுச்சா? இப்போ என்ன சிக்கல்னா, இவர் கடிதம் எழுதினார்ல, அது ஆங்கில ஊடகம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. விஜய் வந்து இந்த திமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது பெண்கள் மத்தியில் போவோம்னா கண்டிப்பாக பெண்கள் மத்தியில் போவோம். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் இல்லை சென்டிமெண்ட்டாக இல்லைங்க, அவர் கையில் எழுதுகிறாரு, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப பார்த்துட்டோம், மண்சோறு சாப்பிட்றது, இதெல்லாம் நாங்கள் ரொம்ப முதல்லையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், இது இந்த கையில் எழுதுனது அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர் இம்பேக்ட் இருக்கும் நம்புகிறோம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த மாதம் அவங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சிக்கல், நிறைய பேர் வந்து சேர தயாராகிட்டாங்க. சேர தயாராக இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும். ஏன்னா சேர தயாராக இருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு உண்மையான ஆளாக தெரியாது, எல்லாத்தையும் விஜய் பார்க்க முடியாது. அந்த வேலை தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்துவது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, நமக்கும் புரியும். இதில் நிறைய பிரச்சனை வரும். நம்மளே சொன்னோம், விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, அவங்க கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் விலகி விஜய் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நடந்ததா 2-3 விஷயம், அது பெருசாக பெருசாக்குனாங்களா? ஆக்கணும். மற்றவங்க ஆக்கும்போது அவங்க கட்சியில் விஜய் கட்சியில் நிறைய பேர் சேர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அவர் கட்சியிலேருந்து விலகிறது, அங்கே பிரச்சனை வர்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லி ஆகணும். பணம் கொடுத்து பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம பேசி ஆகணும். நிறைய குறைபாடுகள் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க பேசிய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக அவங்கள காணும். ஏன்னா அவங்களுக்கும் விஜய் அவர்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல். இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது. எல்லா கட்சியிலும் தான் குறைபாடு இருக்குது, எல்லா கட்சியிலும் தான் உட்கட்சி பிரச்சனை இருக்குது. விஜய் அவர்களுக்கு மட்டும் அரசியல் தெரியாது, மற்ற எல்லா கட்சி ஆமாங்க இப்போ தானேங்க வந்திருக்காரு, கற்றுக்கத்தானேங்க வாழ்க்கை. எடுத்த உடனே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் அவர். அதனால் ஒருத்தர் வரும்போதே அவரை பற்றி 1000 குறை, விஜயகாந்துக்கு நடந்ததில் அந்த மாதிரி வரும்போதே ஒரு 1000 குறை சொல்கிறது, 1000 கருத்துக்காரங்க பேசும்போது அவர் அதற்கு வரவில்லை, இதற்கு வரவில்லை. அவரும் பெஸ்ட். அது எப்பயுமே திமுக தாங்க.
திமுக தான் இப்பயே எப்படிங்க சொல்லுவீங்க 1.5 வருஷம்? இப்போ திமுக இன்னும் 1.5 வருஷம் இருக்குல்ல. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் பாருங்கள், அப்படியே எப்படி போயிடும், நல்லாவே போயிடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய செயல்பாடு இன்னும் நன்றாக பண்ண வேண்டும் நினைக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் இறங்கி திமுகவை பண்ணணும், தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கணுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதானியை அவர் கண்டிப்பாக பேசியிருக்க வேண்டும், பெரிய அளவுக்கு பேசியிருக்க வேண்டும் நம்புகிறோம். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இன்னும் கடுமையாக பிஜேபிக்கு அறிக்கை விட்டுருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அதனால் அதை அவர் செய்யலைங்கிறதுனால இதை செஞ்சது தப்புன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்பால் இல்லை. விஜய் பேசுவது சூப்பர். கண்டிப்பாக இது பெரிய ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். திமுகவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டனிங்காக தான் இருப்பார். திமுக ஒரு முடிவு பண்ணும், நம்ம ஒழுங்காக ஜெயிக்கிறத விஜய் கெடுக்கிறாரு. திமுகவுக்கு தெரியாதா? ஒருவேளை விஜய் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போட்டால் நம்மளுக்கு பெரிய ஸ்டஃபாக, நீங்களே கொஞ்சம் யோசனை, இந்த 3 பேர் கூட்டணி போட்டால் திமுகவுக்கு ஒரு டஃப்பாக இருக்காதா? மக்கள் என்னங்க நம்புகிறாங்க? திமுக ஓகே, திமுக நல்ல ஆட்சியே கொடுக்கட்டுங்க. 3.5 வருஷம் ஆகி போச்சு. இப்போ மக்கள்கிட்ட என்ன சூப்பர் அப்படின்லாம் இல்லை, அதுக்காக ரொம்ப மோசம்லாம் இல்லை. சரி, இந்த ஆட்சி போனால் அடுத்து யார் வரணும்? ஆளே இல்லைங்க. ஒரு 3 கட்சிகள் சேர்ந்து நாங்கள் அதை வீழ்த்தி காட்டுறோன்னு சொன்னால் ஏன் மக்கள் திரும்பக்கூடாது? ஒன்று. இன்னொன்று, விஜய் அதிமுக நம்ம பாட்டாளி மக்களையும் சேர்ந்து விஜய் வரும்போது விஜய் பிஜேபியும் நம்ம திமுகவையும் ஒரு அளவுக்கு மீறி இப்போ திட்ட ஆரம்பிச்சா அதே மாதிரி திட்டினார்னு வச்சுக்கோங்களேன். எடப்பாடியும் கூட சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்காது. அதனால் மறுபடியும் சில பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் வரும், இவங்க விடுதலை சிறுத்தைகள் வருவாங்கன்ட்டு. நம்மை பொறுத்தவரை இந்த ரெட்டை விடுங்க, கம்யூனிஸ்ட்டே வந்தாலும் வந்துடுவாங்க பொழுது. கொஞ்ச நாளாக கம்யூனிஸ்டோடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது, அவங்களும் நிம்மதியான இல்லை. இந்த ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதைங்கிறது அவர்களுக்கு தெரியும். ஆனால் ஏனோ ஒரு விஷயத்துக்காக இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் திமுக ஜெயிக்க வச்சு அவனு முனைப்பட தான் இன்னும் இருக்கார். அதில் மாற்று கருத்தில் அவர் வருவாரா இல்லையா, அதை வச்சு அவர் கட்சி ஆரம்பித்தார். விடுதலை சிறுத்தைகள் வரவில்லை என்றால் விஜய் கட்சியை மூட்டு போயிடுவாரா? ஒரு கட்சி வந்த உடனே எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது தான் எல்லோரும் பார்ப்பாங்க. எப்படி விஜயகாந்துக்கு நடந்ததோ அதே மாதிரி விஜய் இழுத்து விட்டு மெயின் ரோட்டுக்கு இப்போவே அவர் இன்டர்வியூ எடுத்து அவர் பேசுகிறதெல்லாம் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு வழி ஆகணும்னு நினைக்கிறாங்க. சரியாக தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம நினைக்கிறோம். சில பேருடைய பாதை ஒரு மாதிரி இருக்கும், சில பேருடைய பாதை ஒரு மாதிரி இருக்கும். விஜயோடைய பாதை புதுமையாக இருக்கிறது. இது ஜெயிக்கும். இதே மாதிரி சென்றால் அடுத்தவருடைய செயல்பாடு நன்றாக இருந்தால் ஜெயிக்கும் நம்ம நினைக்கிறோம். எடுத்த உடனே அவரை முடக்கி போடுவதற்கு நம்ம விருப்பம் இல்லை. திமுக ஆதரவாகவும் நம்ம ரொம்ப பேச முடியாதுங்க. நல்லது பண்ணுங்கிறோம். பிஜேபிக்கு நல்லா எதுக்குறாங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக எல்லாமே முட்டு கொடுக்க நம்ம தயாராக இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.